ஹாய் ஹலோ வெல்கம் டு Uncertified Talentz. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ தேர்ஸ்டே நான் பண்ண சாய் பிரசாதமாக வீடியோவாக எடுத்தாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நான் பம்கின் பாயசம் பண்ணேன். பம்கின் கீர். அதுக்கு 250 கிராம்ஸ் பம்கினை நல்லா பீல் பண்ணி நீட்டமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிரேட் பண்ண போகிறோம். கிரேட் பண்ணுறதுக்கு வசதியாக நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ரீத்தி ஜோடியக் வாங்கினதுலேருந்து நான் கிரேட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு பீஸாக தான் போட்டு கிரேட் பண்ண முடியும் இதில். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். கைப்படாமல் நல்லா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிரேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா பீஸஸும் நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா தின்னாக அழகாக யூனிஃபார்மாக கிரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பார்க்கலாம். கிரேட்டட் பம்கின், ஏலக்காய், பாதாம் அண்ட் முந்திரி ஊற வச்சுருக்கேன். பாதாம் தோல் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சு. 1 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்புறம் மில்க் மெய்டு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் டம்ளரில். அப்புறம் சுகர் வேணும்னா தேவைன்னா போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா கட்டியாக காய்ச்சினா பால். ஸோ நெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அது நல்லா சூடாகட்டும். சூடானோடனே பம்கின், நம்ம கிரேட் பண்ண பம்கினை போட்டுடலாம். நான் கொஞ்சம் பம்கின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கட்டும், வேகட்டும் நெய்யில். இப்போது எடுத்து வச்ச பம்கினோட ஏலக்காய், அந்த ஊற வச்ச பாதாம் அண்ட் முந்திரி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நல்லா கொரன்னு இருக்கணும். இப்போது பம்கின் நல்லா வதங்கிடுச்சு, வாசம் வருது. இப்போது நான் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். நான் வாட்டர் யூஸ் பண்ணல, தண்ணியே யூஸ் பண்ணலை. பாலில் தான் வேக வைக்க போகிறேன் பம்கினை. ஸோ நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 5 minutes. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. பம்கின் வெந்துருச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டேன். ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நல்ல கன்சிஸ்டண்ட்டாக வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு வேணும்னா ஃப்ரைடு கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். நான் போடலை, நான் அப்படியே தான் வச்சு சாமி கும்பிட போகிறேன். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.